என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. வெறும் 15 பக்கங்க. புக்ல இருந்து தான் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். இதை நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாம்ல பொது தமிழ்ல 2ல இருந்து 3 கேள்விகள் நேரடியா கேட்பாங்க அப்படின்றதுக்கு 2025 குரூப் 4 எக்ஸாம்ல புக்லயே இல்லாத நிறைய கேள்வி கேட்டிருக்கும் போதோ இந்த தலைப்புல 2 கேள்வி புக்ல இருந்தே கேட்டிருக்காங்க. ஸோ இதை ப்ரூஃபோட சேர்த்து 18 பக்கத்துக்கு இந்த பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கேன். பிடிஎஃப்பை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றத பின்னாடி சொல்லுவோம். முதல்ல அந்த ப்ரூஃபு என்ன தலைப்பு அப்படின்றத ஓவர் வியூவாக பார்த்துடலாமா? வாங்க. அதுவும் இல்லாமல் புது புக்கு பழைய புக்குலாம் சேர்த்து தான் எடுத்துருக்கேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதல் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்துருவோம். 2025 குரூப் 4 எக்ஸாமில் மரபு தொடரை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லிட்டு காட்டில் சிங்கம் டேஷ் யானை டேஷ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இது 2 புக்கில் இருக்குங்க. 10th ஓல்டு புக்லேயும் இருக்குது, 8th நியூ புக்லேயும் இருக்குது. சிங்கம்னா முழங்கும், யானைனா பிளிரும். ஸோ இது அப்படியே டைரக்டாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ சிங்கம்னா முழங்கும், யானைனா பிளிரும். சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 8th நியூ புக்கில் ஒலி மரபு அப்படின்ற ஒரு பாக்ஸ் இருக்குதுங்க. அதுலேருந்து கேட்டிருக்காங்க தெரிந்தும் தெளிவோம் அப்படின்றதுல. சரிங்களா? ஸோ இது ஒரு புக்கில் இருந்தே டைரக்ட் கொஷின். ஓகேவா? ரைட்டு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 76வது கேள்வியா. இது டிஎன்பிசி ஆன்சர் கீ வெளியிட்டிருக்காங்கல்ல குரூப் 2க்கு, சாரி குரூப் 4க்கு. அந்த ஆன்சர் கீழே இருக்கிற நம்பரு நீங்கள் தாராளமாக கிராஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதில் 76வது கேள்வி அக்ரிணை தொடரை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் இதுக்கு ஆன்சர் மலர்கள் மலர்ந்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது 11ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ் இருக்குல்ல, அதில் 142வது பேஜ் நம்பர் எடுத்துக்கிட்டா அதில் தொடர்கள் திணைகள் பால் எண் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதில் இங்கே பாருங்க, கடைசியாக பாருங்க மலர்கள் மலர்ந்தன. இது அக்ரிணை அப்படின்னு வருது. ஸோ இதுவும் ஒரு டைரக்ட் கொஷின். கரெக்டா? சூப்பருங்க. ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கும் இது என்ன தலைப்புன்னு. நம்மளுடைய சிலபஸ் எடுத்துக்கிட்டா யூனிட் 3 எழுதும் திறன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் ரோமன் லெட்டர் 2ல் தமிழ் மரபு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் திணை மரபு, உயர்திணை, அக்ரிணைன்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இளமை பெயர்கள், அப்புறம் ஒளி மரபு, அப்புறம் வினை மரபு, அதுக்கப்புறம் தொகை மரபெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே புது புக்கு பழைய புக்கில் கவர் ஆகுது. அதே மாதிரி சில கேள்வி எந்த புக்கில் இருந்து கேட்டாங்கன்னே தெரியல அப்படின்ற மாதிரி வெளியும் போச்சு. பட் அது குரூப் 4 அப்படின்றதால வெளியே போயிருக்கும். பட் இது குரூப் 2 பிலிம்ஸ்ன்றது மார்க் அவங்க கன்சிடர் பண்ண போகிறது இல்லை. ஜஸ்ட் நீங்கள் கட் ஆஃப் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸுக்கு போயிடுவீங்க. நீங்கள் எடுக்கிற மார்க்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி கன்சிடர் பண்ணாத தேர்வுக்கு ரொம்ப டஃப்பாலாம் கேட்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ அப்படின்னும் போது புக்கில் இருக்குதா, புது புக்கு பழைய புக்கில் இருக்கா, அதுலேருந்து தான் கேட்பாங்க. நீங்கள் அப்படியே கான்ஃபிடென்ட்டாக படிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு காமிக்கிறேன் பாருங்களேன் அழகா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6th நியூ புக்கில் இயல் 1ல் தெரிந்தும் தெளிவோம் சொல்லிட்டு தாவரங்களோட இளமை பெயர் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி நமக்கு இளமை பெயர்னு ஒரு டாபிக் கொடுத்துட்டாவே அது எல்லாத்தையும் பார்த்துக்கணும். ஸோ இந்த பாக்ஸ் ஒரு முறை படிச்சுங்க. அதுக்கப்புறம் 8th நியூ புக்கில் இயல் 1ல் தெரிந்தும் தெளிவோம் அப்படின்ற ஒரு கலர் பாக்ஸில் இளமை பெயர்கள் ஒலி மரபுன்னு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இவ்வளோதானா அப்படின்னு கேட்டால் இல்லை. 8th நியூ புக் எடுத்துக்கிட்டா அதில் பார்த்தீங்கன்னா எந்த பேஜ் நம்பர்னா 20வது பேஜ் நம்பர். அதில் புக் பேக்கில் பார்த்தீங்கன்னா மரபு தொடர்கள் சொல்லிட்டு பறவைகளின் ஒலி மரபு, தொகை மரபு, அதுக்கப்புறம் வினை மரபு, அதில் இருக்கிற புக் பேக்கு எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. 8th புக்லேயே கொஞ்சம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புது புக்கில் வேறு எங்கேயுமே இல்லை. பழைய புக்கை எடுத்துக்கிட்டா அதில் 8th ஓல்டு புக்கில் டேர்ம் 1ல் மரபு சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதில் யானை குட்டின்னு சொல்லக்கூடாது, யானை கன்றுன்னு சொல்லணும் அப்படின்னு டைட்டில் ஆரம்பித்து இதில் தாங்க சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதை படித்தாவே போதும். பாருங்கள், எல்லாத்துக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. விலங்குகளோட இளமை பெயர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விலங்குகளோட வாழ்விடம், அப்புறம் பார்த்தீங்கன்னா பறவைகளோட இளமை பெயர், தாவர உறுப்புகளோட பெயர் அப்படின்னு காய்கறிகளோட இளமை பெயர் அப்படின்னு பர்ஃபெக்டாக இருக்குது. இதை அழகாக படிச்சு வச்சுங்க ஒரு முறை. சரிங்களா? அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா
10th ஓல்டு புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மொழிபெயர்ச்சியில் கொடுத்துருப்பாங்க. பேஜ் நம்பர் 222வது பேஜ் நம்பர். இதில் ஒளி மரபு கொடுத்துருக்காங்க, வினை மரபு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 7th ஓல்டு புக்கில் டேம் 3ல, அதை டேம் 3ல சாரி டேம் 2ல 3வது இயல், சரிங்களா? ஸோ அதில் புக் பேக்கில் இருக்கும், ஓகேங்களா? நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா தாவரங்கள், காய்கறிகளோட இளமை பெயர், விலங்குகளோட இளமை மரபு, ஒளி மரபு, வினை மரபுன்னு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க ஒரு பேஜ், ஓகேங்களா? இவ்வளோ தான் புது புக்லேயும் பழைய புக்லேயும் 6th to 12th வரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்சு இருக்கு. மேபி வேற எங்கன்னா இருந்தால் சொல்லுங்க, அதையும் அழகாக எடுத்து கொடுத்துட்றோம். ரைட்டு. இப்போ இதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பின்னாடி போய் பார்க்கலாமே அப்படின்னு போய் பார்த்தா 5ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் சூப்பராக ஒரு சாப்டரே கொடுத்துருக்காங்க. 5ஆம் வகுப்பு சூப்பர் மரபு சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒளி மரபு சொற்கள், விலங்குகளோட இளமை பெயர்கள் மரபு சொற்கள், அப்புறம் வினை மரபு சொற்கள், அதுக்கப்புறம் தாவரங்களுடைய உறுப்பு மரபு சொற்கள், அதுக்கப்புறம் வந்து பாருங்க பூக்கள், பறவைகள், விலங்குகள் எல்லாம் கொடுத்துருக்காங்களா? ஸோ புக் பேக் சூப்பராக கொடுத்துருக்காங்களா? அதுக்கப்புறம் படம்லாம் போட்டு, இது குழந்தைங்க படிக்கிறதுன்றதால அழகாக படங்கள்லாம் போட்டு அதோட ஒளி மரபு கேட்டு வச்சிருக்காங்க. வித் ஆன்சர் நான் கொடுத்துருக்கேன், சரிங்களா? சூப்பர், அவ்வளோதாங்க. ஸோ நான் 6th புக்கை எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் ஒன்று எங்கன்னா ஆதி காலத்தில் எங்கள் தாத்தா பாட்டி, தாத்தாவுக்கு தாத்தா படித்தது இல்லை ஊவேசா எங்கன்னா வந்து ஓலைச்சூடி எடுத்துருப்பாரு பாருங்க, அங்கேருந்து கேட்டாங்கன்னா நாங்கள் பொறுப்பு இல்லை, அதில் கேட்க மாட்டாங்க, சரிங்களா? அப்போ அதனால் வந்து தைரியமாக இதை படிங்க. அப்புறம் ஆண்டவன் விட்ட செயல் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுங்க. இப்போ இதை நீங்கள் படிச்சுட்டு போகிறீங்க, இதில் கொஷின் கேட்டால் உங்களுக்கும் ஈஸி, மற்ற எழுதுறவங்க எல்லாருக்கும் ஈஸி டஃப்னு இருக்கும், சரிங்களா? ஆனால் இதை தாண்டி ஓலைச்சூடி மாதிரி போகுதுன்னா உங்களுக்கும் தெரியாது, எழுதுற யாருக்குமே தெரியாது. அப்போ 2 கொஷின் வெளியே போகுதுன்னா 2 கொஷின் எல்லாருக்குமே டஃப் தான். அப்போ 2 கொஷின் வந்து கட் ஆஃப்ல குறைய போகுது. அதை நீங்கள் ஒழுங்காக புரிஞ்சுங்க. ஏன் அதெல்லாம் போட்டு மனசை குழப்பிக்கிட்டு நம்ம கையில் இருக்கிற விஷயத்தை விட்டு வீணா வந்து ஐயோ மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லக்கூடாது, சரிங்களா? ரைட்டு, அப்படியே எடுத்துக்கிறேன். அதுக்கு அடுத்ததான் இது வரைக்கும் இந்த இளமை பெயர், ஒளி மரபு, வினை மரபு, தொகை மரபுலாம் பார்த்துட்டோம். இதுக்கு முன்னாடி முதல்ல பார்த்தல உயர்திணை, அக்ரிணை, திணை மரபுன்னு. ஸோ அதுக்கு ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா 7th புது புக்கில் இயல் 2ல் கொடுத்துருப்பாங்க. அக்ரிணை என்னென்ன, உயர்திணை என்ன அப்படின்னு. அது கொஞ்சம் எக்ஸாம்பிள் இருக்கும், அதெல்லாம் அப்படியே பார்த்துங்க. கூடவே 7th இயல் 1ல் இருக்கும் புது புக்கில், சரிங்களா? இதுலேயும் உயர்திணை அக்ரிணைக்கு ஒரு வித்தியாசம் கொடுத்துருப்பாங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா 10th நியூ புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் இங்கே இருக்கும், உயர்திணை அக்ரிணைலாம் வந்து டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் ஒரு முறை படிச்சிங்க, ஏன்னா நமக்கு திணை மரபுன்னு வருது இல்லை, அதில் வந்துடும். ஸோ 91வது பேஜ் நம்பரில் இருக்கும். அதுக்கப்புறம் 11th சிறப்பு தமிழ் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. இதில் கூட பாருங்கள் தொடர்கள், இதில் தான் கொஷின் கேட்டிருந்தாங்க. 142வது பேஜ் நம்பர் சொன்னல குரூப் 4ல். ஸோ அந்த இது இருக்குது, ஒரு முறை இதெல்லாம் படிச்சுங்க. இது ஒரு பெரிய யூனிட்டு, அதில் இது எதுவரை கவர் ஆகுதோ அதை மட்டும் எடுத்து கொடுத்துருக்கோம், சரிங்களா? அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு, சரிங்களா? ஸோ 18 பக்கம் 3 பக்கம் வந்து ப்ரூஃப் இருக்குது, 5 பக்கம் தான். இதை படித்து முடிச்சிருங்க. நம்ம டீம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 தரத்தில் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் வச்சுட்டு இருக்காங்க. நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெஸ்ட் லிங்க்லாம் இருக்கும், போய் பாருங்களேன். ஸோ இப்போ கலை சொற்கள் கூட பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வெளியிடும் பார்த்தீங்களா இப்போ லேட்டஸ்ட்டாக, அதெல்லாம் கூட எடுத்து உங்களுக்கு மல்டி சாய்ஸ் கொஷினாக கொடுத்துட்டு வராங்க, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதுலேயும் குரூப் 2 தரத்தில் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் மிக விரைவில் ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா இப்போ வந்து டெஸ்ட் முடிய போகுது யூனிட் 7, ஓகேங்களா? ஸோ நீங்களும் அந்த டெஸ்ட் எழுதணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு 2 லிங்க் இருக்கும், அதில் ஏதாவது ஒன்றில் ஜாயின் பண்ணிங்க. இல்லைப்பா என்கிட்ட டெலகிராம் ஆப்பே இல்லை, ஒன்லி நான் வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு 94243045 இந்த நம்பருக்கு 457, ஓகேங்களா? ஸோ 94243045 இந்த நம்பருக்கு ஆணாக இருந்தால் பிரதர் அப்படின்னும், பெண்ணாக இருந்தால் சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணுறங்க. ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியாக மெயின்டைன் பண்ணிட்டு வரோம் ஒரு சேஃப்டிக்காக. அந்த நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்புவாங்க, அதில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டோம்னே உங்களுக்கு இன்றைக்கி என்ன கரண்ட்டில் என்ன டெஸ்ட் இருக்கோ அதுதான் இருக்கும்.
குழப்பாம கம்முன்னு ஒரு வேளை உங்களுக்கு ஒன்றும் புரியலனா அப்படியே இருங்க, லெஃப்ட் ஆகாதீங்க, அப்படியே விட்டுருங்க. ஒரு 2-3 நாள் விட்டிங்கன்னா டெஸ்ட் எல்லாம் முடிச்சோம்னே, இப்போ ஒரு யூனிட் முடிச்சுமே உங்களுக்கு என்ன பண்ணுவோம் தெரியுமா, ஒருங்கிணைச்சிட்டு கொடுப்போம். அப்போ வந்து நான் வாய்ஸில் சொல்லுவேன், அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? சூப்பருங்க. சரிப்பா, இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் இருக்குல்ல, அப்படியே கொஞ்சம் வாங்க, வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும். நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காது, அப்படியே கொஞ்சம் நவுந்து வந்தீங்கன்னா 2 விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் ஒரு 15 செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். 15 செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும். அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். குரூப் 2க்கு யூனிட் 3ல் இது 2வது நோட்ஸ். இது வந்து திணை, அதாவது மரபு தமிழில் வந்துருதா. இதுக்கு முன்னாடி வந்து நிறுத்தல் குறியீடு வந்து நம்ம கொடுத்துருந்தோம். சரிங்களா? ஸோ கூடிய சீக்கிரம் இன்னும் ஒரு 2 நோட்ஸ் கொடுத்தோன்னா இந்த யூனிட் கம்ப்ளீட் ஆகிடும். இதில் கிட்டத்தட்ட ஒரு 800 கொஸ்டின் உங்களுக்கு ப்ராக்டிக்ஸாக கொடுக்க போகிறோம். அதை ப்ராக்டிக்ஸ் பண்ணிட்டா போதும், கன்ஃபார்மாக இதில் 15க்கு மினிமம் 13 கொஸ்டினாவது வாங்கிடலாம். 2 கொஸ்டின் ஆண்டவனுக்கு விட்டுருவோம், அவர் எந்த ஓலைச்சுவடிலேருந்து எடுக்கிறாரோ அதில் எடுத்துக்கிட்டோம். சரிங்களா? ரைட்டுங்க. ஸோ கூடவே வாங்க, அரசு வேலையோடு போங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.